இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். 3 மாநிலங்களில் தேர்தல் முடிந்தது. புதுச்சேரி, கேரளா, அசாம் மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு நிறைவு பெற்றது. இந்த மாநிலங்களில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய ஓட்டுப்பதிவு மாலை 6 மணிக்கு முடிந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி புதுச்சேரியில் 86.92% ஓட்டுகள் பதிவானது. கேரளாவில் 75.01%, அசாமில் 84.42% ஓட்டுகள் பதிவாகின. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும். விஜய் கொளுத்தி போட்ட சரவெடி, ஸ்டாலின் ராகுல் கூட்டணி முறிவு. அது இந்த சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கட்சித் தலைவர்கள் மாவட்டம் தோறும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்கள் முதல் பல்வேறு மாநில முதல்வர்கள் வரை தேர்தல் களத்தில் இறக்கப்பட்டுள்ளனர். அதோடு கடந்த 2 மாதங்களில் பிரதமர் மோடி 3 முறை தமிழகத்திற்கு வருகை தந்து பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்காக பிரச்சாரம் செய்துள்ளார். அது மட்டும் இன்றி வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வர திட்டமிட்டுள்ள அவர் நாகர்கோவிலில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்காக ஓட்டு சேகரிக்க உள்ளார். ஆனால் இதற்கு நேர்மாறாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் தேர்தல் அறிவிப்புக்கு பின் ஒருமுறை கூட தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வராதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதற்கு தமிழக சட்டசபை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸை திமுக நடத்திய விதம்தான் காரணம் என்று தெரிகிறது. கூட்டணி பற்றி பேச குழு அமைக்காமல் கடைசி வரை காங்கிரஸை திமுக காத்திருக்க வைத்தது காங்கிரசிற்கு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் தேசிய தலைவர்கள் தவேக கட்சியுடன் கூட்டணி அமைக்க ஒருபுறம் பேச்சு நடத்துவதாக வந்த தகவல்தான் இதற்கு காரணம். ராகுலும் தவேகவுடன் கூட்டணியை விரும்புவதாக கூறப்பட்டது. ஆனால் கார்கே மற்றும் தமிழக தலைவர்கள் திமுக கூட்டணியை விரும்பியதால் குழப்பம் அதிகரித்தது. இருப்பினும் தமிழக காங்கிரஸ் தலைவர்களின் விருப்பமே கடைசியில் நிறைவேறியது. கேட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையையும் குறைத்து கேட்ட தொகுதிகளையும் கொடுக்காமல் திமுக ஏமாற்றிவிட்டது என்பது காங்கிரஸ் மேலிடத்தின் ஆதங்கம். இந்த கோபத்தில்தான் புதுச்சேரி வரை வந்த ராகுல் ஸ்டாலினை சந்திக்கவில்லை என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஏப்ரல் 6ஆம் தேதி புதுச்சேரியில் ஒரே நாளில் திமுக தலைவர் ஸ்டாலினும் ராகுலும் பிரச்சாரம் செய்தனர். கூட்டணி கட்சிகளாக இருந்தும் ஒரே யூனியன் பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்த ஸ்டாலினும் ராகுலும் நேரில் சந்தித்துக் கொள்ளவில்லை. ஸ்டாலினை சந்தியுங்கள் என்று ராகுலுக்கு கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் அதற்கு ராகுல் மறுத்துவிட்டதாகவும் கட்சியினர் கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியை ஆதரித்து தமிழகத்தில் ராகுல் பிரச்சாரம் செய்வாரா என்பது கூட இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதுவும் அருகில் உள்ள கேரளாவுக்கு சென்று தீவிர பிரச்சாரம் செய்த ராகுல் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யவில்லை. இது திமுகவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் நெல்லை பிரச்சார கூட்டத்தில் பேசிய விஜய், சில பல கோடிகளை கொடுத்து தமிழக காங்கிரஸை ஸ்டாலின் சார் பாக்கெட்டில் போட்டுக் கொண்டார். ஆனால் உண்மையான காங்கிரஸ் நம்ம பக்கம் இருக்கிறது என்று பேசி எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றி மேலும் எரிய வைத்துள்ளார். அவரது பேச்சை கேட்ட திமுக, காங்கிரஸ் ஓட்டு தங்களுக்கு வருமா, தவேகவுக்கு போகுமா, தவேகவுக்கும் காங்கிரசிற்கும் மறைமுக உடன்பாடு இருக்குமா, காங்கிரஸ் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு ஆவேசப்படுகிறது. எது எப்படி என்றாலும் தேர்தல் முடியும் வரை திமுகவும் காங்கிரசிற்கும் சுமூகமான நட்பு ஏற்படாது போல தெரிகிறது. இது மீண்டும் ஆட்சியில் அமர நினைக்கும் திமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது. பொதுவாக தவேக தலைவர் விஜய்க்கு அரசியல் அனுபவம் போதாது, பிரச்சாரமும் பிசுபிசுக்கிறது, பேச்சிலும் முதிர்ச்சி இல்லை என்று ஒரு விமர்சனம் உண்டு. ஆனால் நெல்லை பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசியது நல்ல ராஜதந்திரம் என்கின்றனர் விமர்சகர்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நாம் போல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறேன்.
தேமுதிகவால் அவமானப்பட்ட விசிக கூண்டோடு காலியானது விருதுநகர். விருதுநகர் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் களம் காண்கிறார். அவரது தேர்தல் அலுவலக திறப்பு விழா காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், எம்எல்ஏ சீனிவாசன் முன்னிலையில் நடந்தது. இதில் திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றனர். இந்த நிலையில் விழா குறித்து விசிக நிர்வாகிகளுக்கு தகவல் சொல்லப்படவில்லை. விருதுநகர் விசிக மாவட்ட செயலாளர் செந்தில் கனி தலைமையிலான நிர்வாகிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர். தேமுதிக தேர்தல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர். அங்கே விசிக கொடி கூட கட்டப்படவில்லை என தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். ஏற்கனவே கடலூரில் திமுக கூட்டணி சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்திலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விசிக தலைவர் திருமாவளவனை அவமதித்திருந்தார். விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது கடலூர் மாவட்டத்தில் போட்டியிடும் 9 தொகுதி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது ஒவ்வொரு வேட்பாளரின் பெயரை அவர் சொன்னபோது அவர்கள் எழுந்து நின்று வணக்கம் கூறினர். விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளரான தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பெயரை சொன்னபோது அவர் எழுந்து நிற்காமல் அப்படியே இருந்தார். அனைவரும் பிரேமலதாவை திரும்பி திரும்பி பார்த்தனர். ஒரு கட்சித் தலைவரை அவமதிக்கும் வகையில் பிரேமலதா நடந்து கொண்டதாக விசிகவினர் குற்றம் சாட்டினர். ஆனால் ஸ்டாலின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய போது பிரேமலதா பெயரை சொன்னதும் எழுந்து நின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் விசிகவினர் அவமதிக்கப்பட்டு வருவது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருமதிப்பிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், தமிழ்நாட்டிலே ஒரு பெண்மணி இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். நமது வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என் ஆருயிர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி. எங்களுக்கு வேற வேலை இல்லையா? பொங்கி எழுந்த ஐகோர்ட் நீதிபதிகள். ரூபாய் 5 லட்சம் அபராதம். ஆடிப்போன மனுதாரர். மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் ஐகோர்ட் மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கை செய்திருந்தார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்த இந்து மக்களுக்கு அனுமதி மறுத்த அதிகாரிகள் ரம்ஜான் அன்று இஸ்லாமியர்கள் மலை மேலே சென்று வழிபட அனுமதி அளித்துள்ளனர். ஆகவே கடமையை நிறைவேற்ற தவறிய அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மார்ச் 23ஆம் தேதி அளித்த மனுவின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலை மீது செல்ல அனுமதிக்க கோரிய மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் ரமேஷ் கூறியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு விசாரித்தது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு எத்தனை பேர்தான் ஐகோர்ட்டுக்கு வருவீர்கள்? ஐகோர்ட்டுக்கு வேறு வேலையே இல்லையா? திருப்பரங்குன்றம் வழக்கு மட்டும்தான் உள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மனுதாரர் 10 லட்சம் ரூபாயை கோயில் நிதிக்கு வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும். அப்படி செய்தால் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறோம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திருப்பரங்குன்றம் மலையில் ஏற அனுமதி வழங்கப்படவில்லை என கூறினார். அதற்கு நீதிபதிகள் மலை மீது ஏறி சென்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என கேட்டனர். ஒரு மனுவை கொடுத்துவிட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதனை அரசியலாக்குவதை தவிர வேறு வேலை இல்லையா உங்களுக்கு என நீதிபதிகள் கேட்டனர். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே அதிகாரிகள் செயல்பட போகிறார்கள். ஒவ்வொருவரும் எதற்கு தனித்தனியே இதுபோல வழக்குகளை தாக்கல் செய்கிறீர்கள் என நீதிபதிகள் கேட்டனர். அப்போது மத்திய அரசின் வழக்கறிஞர் கோவிந்தராஜன் வாதிட்டதாவது, மனுதாரர் ரமேஷ் இதே வேலையாக தான் இருக்கிறார். இதனால் அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது. மாநில அரசு வழக்கறிஞர்களுக்கான கட்டணம், மத்திய அரசின் வழக்கறிஞருக்கான கட்டணம் என பல லட்சம் ரூபாய் மனுதாரரின் விசாரணை வரும் சமயத்தில் செலவாகிறது. எனவே இதை சாதாரணமாக தள்ளுபடி செய்தால் மட்டும் போதாது, மீண்டும் மீண்டும் மனுதாரர் இதே போலதான் மனுக்களை தாக்கல் செய்வார்.
எனவே அவருக்கு அதிகபட்ச அபராதம் விதித்து மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என மத்திய அரசு வழக்கறிஞர் கோவிந்தராஜன் வாதிட்டார். தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரனும் அதே கருத்தை தெரிவித்தார். ஏற்கனவே இதுபோன்ற மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் மனுதாரர் தொடர்ந்து விளம்பரத்திற்காக மனு தாக்கல் செய்கிறார். எனவே மனுதாரருக்கு அதிகபட்ச அபராதம் விதிக்க வேண்டும் என ரவீந்திரன் கூறினார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு தனிநபர் விளம்பர நோக்கத்திற்காக தொடரப்பட்டுள்ளது என கூறிய நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மனுவை தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாமல் மனுதாரருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிட்டனர். அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், இந்த அளவுக்கு பெரிய அபராத தொகையை எங்களால் கட்ட முடியாது. எனவே இனி இது போன்ற மனுக்களை தாக்கல் செய்ய மாட்டோம், அபராதம் விதிக்க வேண்டாம் என நீதிபதிகளிடம் கூறினார். இதற்கு தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வழக்கறிஞர்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 50,000 ரூபாய் அபராதம் விதிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர், இந்த தொகையையும் எங்களால் கட்ட முடியாது, எனவே நீதிமன்றம் கருணை காட்ட வேண்டும், வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என கூறினார். உடனே நீதிபதிகள், மனுதாரர் ஊடகங்களில் தனது பெயர் வர வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற மனுக்களை தொடர்ந்து தாக்கல் செய்வதாக தெரிய வருகிறது. எனவே இதுபோன்ற தேவையற்ற மனுக்களை இனி பொதுநல வழக்காக தாக்கல் செய்ய மாட்டேன் என நீதிமன்றத்தில் உறுதிமொழி பத்திரம் கொடுக்கும் பட்சத்தில் மனுதாரருக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை திரும்ப பெறுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். தலைமைச் செயலகம் முன் திமுக கொடியை எரித்த 8 காரணம் என்ன? சென்னை ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன் 8 கோதண்டபாணி. இவரது மகளுக்கு கால்வலி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துள்ளார். இதில் மகளின் கால் பாதம் அகற்றப்பட்டுள்ளது. தவறான சிகிச்சை அளித்ததால் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக கோதண்டபாணி சில ஆண்டுகளாக தொடர்ந்து கூறி வருகிறார். ஓட்டேரி போலீசிலும் அவர் புகார் அளித்துள்ளார். இன்று காலை மகளுடன் தலைமைச் செயலகம் வந்த கோதண்டபாணி திமுக கொடியை தீயிட்டு எரித்தார். திராவிட மாடல் பெண் குழந்தை சீரழிச்ச அரசு. அங்கு பணியில் இருந்த போலீசார் பதறியடித்து ஓடி வந்து தீயை அணைத்தனர். தன்னை தடுத்த போலீசாரிடம் கோதண்டபாணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கோதண்டபாணியை கைது செய்து விசாரிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் மருத்துவர்களின் அலட்சியம் நிரூபிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முன்பே தெரிவித்திருந்தார்.